அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அக்கா காளியம்மாள் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டாங்களாமே கேள்விப்பட்டேன். செய்தி போட்டிருக்காங்க. இடும்பவன கார்த்தி அவர்கள் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள சொல்லி செந்தில்வேல்கிட்ட கெஞ்சினாராமே கேள்விப்பட்டேன். வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்து சீமான் நிர்வாகிகளை சாதி பெற சொல்லி திட்டிருக்காராமே திருநெல்வேலியில கேள்விப்பட்டேன். செய்தி போட்டிருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அடிக்க பாய்ந்தாராமே கேள்விப்பட்டேன். செய்தி போட்டிருக்காங்க. அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கறாங்க. ஏன்னா நம்ம கட்சியில பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்னப்பா அவங்க கட்சியில இப்படி நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறிட்டே இருக்காங்களே, நாம் தமிழர் கூடார 2026 மேல இருக்காது போலே அப்படிங்கிற நக்கல் நையாண்டி பேச்சுக்கள் எல்லாம் இருக்கதான் செய்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னாரு, 2024 அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காது. அவர் எதை மனசுல வச்சுட்டு பேசினாருங்கிறது பிற்காலங்கள்ல தான் நமக்கு தெரிய வருது. என்ஐஏ என்கிற அடக்குமுறை, சின்னத்தை புடுங்கி அதுல ஒரு அடக்குமுறை, எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க. அதையும் மீறி இந்த அடக்குமுறைகளை தங்கள் மயிருக்கு நிகராக கருதி கொண்டு மயிரளவும் பொருட்படுத்தாமல் நாம் தமிழர் கட்சி முன்னேறிதான் வந்திருக்கு, அங்கீகாரம் வாங்கி இருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் என்றால் இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். இப்ப என்ன பண்றாங்க, எத்தனையோ அவதூற பரப்பி பார்த்துட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதூறு பரப்புரைகள். பிஜேபியோட பி டீம், அடுத்து அதிமுகவோட பி டீம், சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு பெண்களை அழைச்சிட்டு பேச விடுறது, இப்படி பொய்யான பரப்புரைகள், பொய்யான கருத்துருவாக்கங்கள் எல்லாமே பண்ணி அடக்குமுறை ஏவிட்டே இருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக இப்ப அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் நிர்வாகிகள் எல்லாம் வெளியேறாங்க, நாம் தமிழர் கூடாரம் காலி, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான சில வேலைகளை செய்யறாங்க. புதிதாக உள்ள இணையக்கூடிய இளைஞர்களையும் இதுல இணையறது வேஸ்ட் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த கட்சி காலியாக போகுது அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஜனநாயகத்தின் 4வது தூண் நடுநிலையான ஊடகங்கள். RS பாரதி சொல்வது போல அந்த ஊடகங்கள் எல்லாம் மிக சிறப்பாக யாருக்கு வேலை பார்க்கணுமோ அங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஊடகம் மட்டும் என்ன, மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு, கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அதுவே வியாபாரம் ஆனப்ப இந்த ஊடகங்கள் எல்லாம் வியாபாரமானது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா குறைந்தபட்ச உண்மையாவது எப்பயாவது கொஞ்ச நேரமாவது பேசணும்ல, அதையும் இவங்க பேசுறது இல்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி வெளியேறிட்டாரு, அதை செய்தியா மாத்துறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தலைமை அதை பத்தி செய்தி போட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது மக்களுக்காக போராடி வருகிறார். திருவள்ளூர் கோலடியில அங்க பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை தாண்டிதான் உங்க வீடுகளை இடிக்க முடியும் சீமான் சொல்லியிருக்காரு. அந்த மக்கள் இப்பதான் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க, பெருமூச்சு விட்டுருக்காங்க, மக்களுக்கு இப்பதான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதை செய்தியா மாத்துறது இல்ல. மதுரையில விமான நிலையம் கட்டுற அங்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அங்க போய் சீமான் போராடுற, அதை செய்தியா மாத்துறது இல்ல. தலைமையை பத்தி செய்தியை மாத்துறது இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு நிர்வாகி போயிட்டாரு, கட்சியில இருந்து விலகிட்டாரு அப்படின்னா நேரா மைக்க தூக்கிட்டு ஓடுறது. இந்த ஊடகத்துக்கு பேரு RS பாரதி சொன்னது போல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம். கருவாட்டுக்காரின்னு எழுதுறாங்க. கஞ்சா விற்கிறது விட கருவாடு விற்கிறது கேவலமாப்பா. கஞ்சா விற்கிற நீங்க பெரிய ஆளா இருக்கும்போது கருவாடு விற்கிற நான் பெரிய ஆளா இருக்கக்கூடாதாப்பா. அக்கா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் எல்லா ஊடகங்களும் அதை செய்தியா மாத்தி பெரிய பூதாகரமா ஆக்கியிருப்பாங்க. ஆனா அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்த பொய்யான செய்திகள், அவதூறு பரப்புரைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அதை எந்த ஊடகமும் எடுத்து பேசவே இல்லையே. என்னைய பார்த்து கருவாட்டுக்காரிங்கிறான். கஞ்சா விற்பதை விட கருவாடு விற்பது ஒன்றும் கேவலம் கிடையாது அப்படின்னு அக்கா காளியம்மாள் சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து எந்த ஊடகமுமே பேசலையே. உங்களை பார்த்து யாரு கருவாட்டுக்காரின்னு சொன்னா? ஒரு எளிய குடும்பத்திலிருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரீங்க. உங்களை பார்த்து இப்படி அவதூறு பரப்புரை, இப்படி கேவலமான பேச்சுக்களை யாரு பேசுறது? இதை எந்த ஊடகமும் செய்தியா மாத்தவே இல்லை. பெண்ணுரிமை பெரியாரிஸ்டுகள் இருக்காங்கல்ல, அவங்களும் திராவிடர்கள், அவங்களும் தான் அக்கா காளியம்மாள் அவர்களை கருவாட்டுக்காரின்னு எழுதினது. கேவலமான பேச்சுக்களை எல்லாம் பேசுனது அவங்கதான், வேற யாரும் இல்லை. அதை எந்த ஊடகமும் செய்தியா மாத்துறது கிடையாது. இதுவே நான் கட்சியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டா மைக்க தூக்கிட்டு பிச்சைக்கார பயலுக மாதிரி சில ஊடகங்கள் ஓடத்தான் செய்யறாங்க. இந்த ஊடகத்துக்கு பெயர் RS பாரதி சொன்னது போல, இந்த காணொலியில 3வது முறையாக பதிவு பண்றேன், RS பாரதி சொன்னது போல ஊடகமாகத்தான் இருந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அடக்குமுறைகளை கட்சியின் மீது ஏவினாலும் பிஜேபியோட பி டீம், அவதூறு பரப்புரைகள் எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களின் வாக்கு சதவீதத்தை கூட்டிக் கொண்டேதான் போகிறது. மக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறது.
ஒரு கட்சி வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலிலும் குறைந்து கொண்டே வந்தால் அந்த கட்சி அழிவை நோக்கி போகிறது என்று அர்த்தம். ஒரு கட்சியின் வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடிக்கொண்டே போனால் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலிலும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களின் பார்வை பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி சிந்திச்சு வாக்கு செலுத்துவாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி சிந்திச்சு வாக்கு செலுத்துவாங்க. சாதாரணமா காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்தக்கூடியவங்களை நான் சொல்லல, சிந்திச்சு வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களை நான் சொல்றேன். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வேற மாதிரி வாக்கு செலுத்துவாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலில் புதிய சின்னத்தில் போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட அதிகப்படியான வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. பயம் இருக்கத்தானே செய்யும். 2024 நம்ம சின்னத்தை பிடுங்கணும், எண்ணெயை ரைடு அனுப்பணும், எவ்வளவோ அடக்குமுறை மேற்கொண்டோம். அடுத்து 2026 என்ன பண்றதுன்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே சீமான் 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 தான் அதிகப்படியான செய்திகள். முக்கியமா நெகட்டிவ் செய்தி மட்டும்தான், பாசிட்டிவ் செய்தி எதுவும் கிடையாது. சீமான் தான் இங்க போராடிக்கிட்டு இருக்காரு, மக்களுக்காக நிக்கிறாரு, அந்த எந்த செய்தியும் போடுறதில்ல. கட்சி நிர்வாகிகள் விலகிட்டாங்க, காளியம்மலை பார்த்து அப்படி சொல்லிட்டாரு சீமான், சாட்டை துறைமுகன் அடிக்க பாஞ்சிட்டாரு, இடுபவன கார்த்தி இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு ஒரே நெகட்டிவ் செய்தியை மட்டும்தான் ஊடகங்கள் பரப்புறாங்க. அப்ப இந்த ஊடகங்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கிறது தெளிவா தெரியுது. இந்த செய்திகளை, இந்த கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் திணிப்பதன் மூலமாக இவர்கள் என்ன நினைக்க விரும்புறாங்க அப்படின்னா, புதிதாக சேரக்கூடிய இளைஞர்களை தடுத்து நிறுத்தணும். நாம் தமிழர் கட்சியில உண்மையா பயணிக்கக்கூடிய நபர் எவனும் விலகினதான் இவனுங்க செய்தி போறானுங்க. அவன் எந்த கட்சியில பயணிச்சானுங்கன்னு எவனுக்கும் தெரியாது. தாவேக்காவில் போய் 1000க்கும் மேற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இணைந்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. யாராவது உறுப்பினர் கடை போட சொல்லு. இதுக்கு முன்னாடி அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்களா? எல்லாம் இந்த 17 வயசு கூட எல்லாம் ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினாங்கண்ணா, ஓட்டு ஐடி இருக்கவனுங்கண்ணா. இதெல்லாம் சில பொய்யான செய்திகள் எல்லாம் நிறைய பரப்பிக்கிட்டு அதை ஒரு செய்தியா உருவாக்குறாங்க பாரு. அதுதான் விலகிட்டாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை செய்தியா உருவாக்குறாங்கிறது தான் பிரச்சனை. உண்மையாவே ஒரு நிர்வாகி விலக கிடையாது. நான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு, அந்த கட்சியில இருந்து மட்டும்தான் நிர்வாகிகள் விலகுறாங்களா? வேற எந்த கட்சியும் இல்லை, அந்த கட்சியில இருந்துலாம் நிர்வாகிகள் விலகல. இதுல இருந்து மட்டும் ஏன் விலகுறாங்க? இதை மட்டும் நீங்க ஏன் செய்தியா மாத்துறீங்க? மற்ற கட்சியில இருந்து ஒரு நிர்வாகி கூட இது வரைக்கும் விலகல. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க மனசுக்குள்ள எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கணும். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எதனால் நாம் தமிழர் கட்சியின் மீது மட்டும் இவ்வளவு அவதூறுகள், அடக்குமுறைகள், ஆபாச சொற்களை எல்லாம் பயன்படுத்தி பேசுறது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா? ஏன்? அதுக்கான பதில் ஒண்ணும் இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பணம் படைத்த முதலைகளின் வேலை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இப்படிதான் அடக்குமுறை ஏவுனாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய டொபேக்கோ லாபி இருந்தது. வளர்ந்து வந்துட்டாருன்னா இவன் சுத்தமா டொபேக்கோலாம் ஒழிச்சிருவாரு அப்படிங்கிற விஷயத்தினாலதான் அவங்க மேல அடக்குமுறை ஏவி இன்னைக்கு அவங்களை வளர விடாம பண்ணிட்டாங்க. அதே போலதான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி முதலமைச்சர் ஆகுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இப்பயே அவர் செய்யக்கூடிய வேலைகள் சில கார்பரேட்டுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது, ஓட விட்டாங்களா? அதுல எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு உங்களுக்கு? ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி பின்னாடி இருந்து மிகப்பெரிய பண முதலைகள் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க. அதனாலதான் ஊடகங்கள்ல இவ்வளவு போலியான செய்திகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏம்பா, ஊடகத்துல ஒரு செய்தி போடுங்கடா பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் காசு கொடுத்தாதான் நாங்க போடுவோம்னு சொல்றக்கூடிய இந்த ஊடகங்கள் ஒரு நிர்வாகி விலகினா மட்டும் நேரா வண்டியை தூக்கிட்டு மைக்கை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? ஏன் இவ்வளவு செலவு பண்ணி அங்க போகணும்? ஏன் போகணும்னு கேட்கிறேன். அப்ப இதுக்கு பின்னாடி பணம் படைத்த முதலைகளின் வேலை இருக்கு. முக்கியமா அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல குடிநீர் விற்பனைக்கு இருக்கக்கூடாதுங்கிறாரு. விற்பனைக்கு இருக்கக்கூடாதுன்னா நீங்க தயாரிச்சுக்கங்க, கடைக்கு எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணுங்க. ஆனா உங்க கடையில எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா நாங்களே தான் இலவச குடிநீரை வழங்கிடுவோமே. இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டர் பாட்டில் சேல் ஆகும்? ஒரு பெரிய பேருந்து நிலையத்துல அங்க இலவச குடிநீரை நம்ம எல்லா பேருந்து நிலையத்திலையும் வச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் அதை குடிச்சுட்டு போறாங்க. அங்க கிளாஸ் வச்சிருவோம், எல்லாமே வச்சிருவோம், வாட்டர் பாட்டில் அவங்க கையில வச்சிருக்கிற வாட்டர் பாட்டில தண்ணியை குடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த விற்பனை தயாரிக்கக்கூடிய கம்பெனி நிறுவனம் அது படுத்தணும்ல, எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க தான் சிந்திச்சு பார்த்துக்கணும். இதுக்கு பின்னாடி பெரிய பணம் படைத்த முதலைகள் இருக்கு. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.